ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எதை பற்றின பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி, அதாவது கம்ப்யூட்டர். இன்றைய உலகத்தில் வந்து நமக்கு வந்து மிகவும் துணையாக இருப்பது வந்து கணினி. கம்ப்யூட்டர் வந்து எல்லா தொழில்துறை, அப்போ கல்வியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து கணினி மயமாக்கப்பட்டு உள்ளது இல்லையா? அதை பற்றின பாடம் தான் இது. பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். உலகத்தையே சுற்றி காட்டக்கூடிய ஒரு இது வந்து யார்கிட்ட இருக்குது? கம்ப்யூட்டர்கிட்ட தான் இருக்குது. என்னை வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். அதாவது நம்ம நண்பர்களோ நம்ம உறவினர்களோ நம்ம பக்கத்தில் இருக்கிறது இல்லை. அதே சமயத்தில் அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வை தான் நமக்கு இது கொடுக்குது. செல்ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அது இப்போ இந்த வீடியோ கால் அது இதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, எத்தனை கிலோமீட்டருக்கு வெளிநாட்டிலே இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து இந்த வந்து கணினி நமக்கு கொடுக்கிறது. கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணி புரிவேன். அதாவது ஒரு இடத்துக்கு கடிதம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் முன்னொரு காலங்கள்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கடிதத்தை எழுதிட்டு நம்ம போஸ்ட் பாக்ஸில் போடுவோம். அது வந்து அவங்களுக்கு நம்ம சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கு போய் சேர்றதுக்கே 3 நாள் ஆகும். அது அவங்கள்ட்ட இருந்து பதில் வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். மொத்தம் 1 வாரம் ஆகி போயிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ உடனே அனுப்பின உடனே மெயில் வந்து டக்குன்னு அவங்க கைக்கு போயிடுது. தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. அதாவது நான் வந்து மிகப்பெரிய தகவல் களஞ்சியம், தரணி உலகமே போற்றக்கூடிய ஆளாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது கணினி. உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே. உலகத்தையே சுருக்கி உன் கையில் செல்ஃபோனாக நான் வந்திருக்கேன், உன் கையில் உழவிடும் கணினி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கணினி சொல்லுது. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை. எனக்கு வந்து ஓய்வு என்பதே கிடையாது, எதிலையும் நான் சோர்வடைகிறதும் கிடையாது. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். ஏதாவது ஒரு பொருளோட செய்தி, நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே கூகுள் ஆப்புக்கு போயிடுறோம். கூகுள் ஆப்பில் போயிட்டு இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை தான் இது சொல்லுது. ஒரு நொடியில் உங்களுக்கு தேவையான செய்தியை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுது. உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுது. உள்ளங்கையில் வந்து ஒரு உலகத்தையே கொடுத்துருக்கேன், உள்ளங்கையில் காட்டும் கண்ணாடி, அதாவது நான் கண்ணாடி போன்றவள் அப்படின்னு சொல்லுது. என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவீர் அப்படின்னு சொல்லுது. அதாவது உள்ளங்கையில் உலகத்தையே சுற்றி காட்டக்கூடிய நீ தான் எல்லாருக்கும் ஏற்றமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு கணினி சொல்லுது. பாடல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பு உருவாகிறது. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுகிறது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. உள்ளங்கையில் ஓர் உலகம்ங்கிற பாடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் குட்டீஸ். அடுத்த வீடியோவில் இதற்கான கேள்வி பதில்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.